Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இது என்ன இது? தூத்துக்குடி மாவட்டத்தில் கழிப்பறை வசதி இல்லாததால் வீட்டருகே இயற்கை உபாதையை கழிப்பதற்காக சென்று 12ஆம் வகுப்பு மாணவி கருவேலங்காட்டுக்குள் பாலியல் கொடூரத்திற்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. தேர்தல் நெருங்கிய நேரத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த கொடூர சம்பவத்தில் ஆரம்பத்தில் அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறைக்கு பொதுமக்கள் மட்டுமல்ல, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் கடும் கண்டனம் தெரிவித்தது. மிகப்பெரிய போராட்டமாக வெடித்த நிலையில் மாணவி கொலை குறித்து விசாரணை செய்ய 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. மேலும் 4 டிஎஸ்பி, 6 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 150 காவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டனர். சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி, தென் மண்டல ஐஜி, டிஐஜி ஆகியோர் 3 நாட்கள் தூத்துக்குடியிலேயே முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்ற போதிலும் அந்த பகுதியை சுற்றியுள்ள 98 இடங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் 2514 தொலைபேசி தகவல்களும் சேகரிக்கப்பட்டு 800க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடந்தது. வெவ்வேறு குற்ற பின்னணி கொண்ட 461 நபர்களை கண்காணித்து அவர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில்தான் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த முனியசாமி என்பவரின் மகனும் சரித்திர பதிவேடு பாலியல் குற்றவாளியுமான மாவீரன் என்கிற தர்ம முனீஸ்வரனை அதிரடியாக கைது செய்தனர். தர்ம முனீஸ்வரன் ஏற்கனவே 65 வயது பெண்மணியை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டதும் அதற்கான வழக்கு விசாரணைக்காக தூத்துக்குடி மகிழா நீதிமன்றத்திற்கு ஆஜராகி கையெழுத்து போட்டு வந்ததும் தெரிய வந்தது. அப்படி கையெழுத்திட வந்தபோதுதான் 12ஆம் வகுப்பு மாணவி இயற்கை உபாதையை கழிக்க வந்தபோது தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்து மிக கொடூரமாக தாக்கி படுகொலை செய்து காட்டுப்பகுதியில் உடலை வீசி தப்பிச் சென்றதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதுவும் மார்ச் 10ஆம் தேதி மாலையில் சீமை கருவேல முள் புதருக்குள் பதுங்கியிருந்த தர்ம முனீஸ்வரன் பள்ளி மாணவி வரும்போது கையில் வைத்திருந்த கட்டையால் தலை நெற்றியில் தாக்கியதில் பள்ளி மாணவி மயங்கியுள்ளார். அரை மயக்கத்தில் இருந்த போதே தர்ம முனீஸ்வரன் கஞ்சாவை புகைத்தபடி பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாணவியின் கழுத்தில் ஓங்கி அடித்து வயிற்றில் மிதித்து கொலை செய்ததோடு கொலை செய்யப்பட்ட பிறகும் கூட வெறி அடங்காத கொடூரன் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி தர்ம முனீஸ்வரன் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். தர்ம முனீஸ்வரன் மீது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை காவல்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்காக தர்ம முனீஸ்வரனை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட தர்ம முனீஸ்வரன் தன்னை படம் பிடித்த செய்தியாளர்களை பார்த்து செத்து போயிடுவ பார்த்துக்கோ என விரலை நீட்டி மிரட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தர்ம முனீஸ்வரனுடன் வந்த பெண் ஆய்வாளர் அவரை கண்டித்தது நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது என்ன இது? இதனை பார்த்த பொதுமக்களோ
இத்தனை பாலியல் குற்றங்களையும் படுகொலைகளையும் செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையிலும் காவல்துறை முன்னிலையிலேயே நீதிமன்ற வளாகத்தில் இப்படி மிரட்டும் திமிர்த்தனம் எப்படி வந்தது? தர்மமுனீஸ்வரன் கொஞ்சம் கூட திருந்தவில்லை எனவும் வேதனையோடு சுட்டிக்காட்டியவர்கள் கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.